ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். வெல்கம் டு சிவம் ஐஏஎஸ். நான் உங்களோட ஆர்த்தி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜிஎஸ் ஒரு சின்ன சின்ன வீடியோஸாக முக்கியமானதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுங்க, ரிவிஷனுக்கு இந்த டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எஸ் அஃப்கோர்ஸுங்க, ஜிஎஸில் எல்லாமே பார்த்துக்கிட்டே வருவோம். சரியா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா பாலிட்டி அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஓகேவா? ஸோ இன்றைக்கி பாலிட்டியில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, எஸ்பெஷலி 25 பார்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அழகாக ஒரு கதை மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஈஸியாக கடகடன் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இந்த 25 பார்ட்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். சரியா? ஓகேவா? ப்ளஸ் அது ஒரு ஆர்டிகிள்ஸும் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். ஓகேவா? ஸோ அப்படியே ஒரு கதை மாதிரி அழகாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது அப்படியே நம்ம குவிக் ஒரு ஃபேக்ட்ஸாகவும் நம்ம பார்த்துடலாம். சரியா? ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னாக்கா, ஒரிஜினலாக நம்ம கான்ஸ்டியூஷன் வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 395 ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மக்கிட்ட இருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி எத்தனை ஸ்கெடியூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 8 ஸ்கெடியூல்ஸ் இருந்தது, 22 பார்ட்ஸ் இருந்தது. சரியா? 22 பார்ட்ஸு, 8 ஸ்கெடியூல்ஸ். சரியா? இதுதான் ஒரிஜினலாக இருந்தது. இப்போ அட் ப்ரெசன்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட 25 பார்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? 12 ஸ்கெடியூல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, 490+ ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? ஓகே, ஃபைன். சரி, அப்போ அந்த 25 பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத குடுகுடுன்னு அழகாக பார்த்துடலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா பார்ட் 1. சரியா? ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஊரில் எந்த கதையாக இருந்தாலும் அப்படி தானேங்க சொல்லுவோம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம், ஒரு ஊரில் ஒரு மக்கள் இருந்தாங்களாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஊர் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னாக்கா, சரியா? ப்ளீஸ், கதை தான், நான் திரும்பவும் சொல்கிறேன். சரியா? யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகேவா? ஒன்றியமும் அதன் ஆட்சி நிலவரையும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆர்டிகிள்ஸ், அந்த சரத்துகள் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கதையை பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்கா சிட்டிசன்ஷிப். ஒரு ஊரில் ஒரு ஆட்கள்லாம் இருந்தாங்களாம், ஒரு ராஜா இருந்தாங்களாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான். சரிங்களா? அப்போ செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா, ஊருனா மக்கள் இருக்க தான் செய்வாங்க. ஓகேவா? அப்போ அது சிட்டிசன்ஷிப், குடி உரிமை. ஓகேவா? அப்போ மக்கள் இருக்கணும்னா அந்த குடி உரிமை அப்படிங்கிறது இருக்கணும். சரியா? ஓகேவா? பார்ட் 3 அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாக்கா, அடிப்படை உரிமை இல்லாத இடத்துல என்னால் இருக்க முடியாது. ஓகேங்களா? நீங்கள் என்ன தான் இடம் கொடுத்தாலும், நாங்கள் இங்கே இருந்தாலும் எங்களுக்கு உரிமை வேணும் அப்படின்னு கேட்குறது தான் என்னது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரியா? அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? சரிப்பா, நான் ப்ராப்பரான அடிப்படை உரிமையெல்லாம் நான் உனக்கு கொடுக்கணும், நான் அதை டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நான் அப்படின்னு சொல்லி அழகாக நான் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன், நான் ஃப்யூச்சரிஸ்டிக் கோல்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஓகேவா? அதுதான் என்ன சொல்வீங்க அப்படின்னாக்கா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. சரியா? அதாவது அரசுக்கு வழிகாட்டும் அந்த கோட்பாடுகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரியா? தமிழில் தான் சொல்லுவாங்க, அந்த வழிநடத்தும் கோட்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்ட் 4A அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? சரியா? எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கேபிட்டல் லெட்டர் வந்தாலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, நடுவில் தான் ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரிஜினலாக இது இல்லை அப்படிங்கிறது தான். சரியா? 1 2 3 4 எல்லாம் நம்ம போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டே வரோம், திடீர்னு எதை உள்ளே சேர்க்குறதுன்னு தெரியல அப்படின்னும் போது தான் என்ன பண்ணுவாங்க, ஏபிசிடி வெட்டியாக தானே இருக்குது, கூப்பிடு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கேபிட்டலில் ஏபிசிடின்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த பார்ட்ஸில், அப்படின்னா அதெல்லாம் புதுசாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போ பார்ட் 4A, அதாவது 5வது பார்ட்டு, ஆனால் அது பார்ட் 4A பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகேவா? எல்லா உரிமையும் நான் கொடுத்துட்டேன்ப்பா, அதை காப்பாற்றிக்க வேண்டியது உன் கடமை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஓகே, நம்ம சொன்னோம் பார்ட் 4A அப்படிங்கிறது அமெண்ட்மெண்ட்டில் வந்திருக்குன்னு. இந்த பார்ட் 4Aவை என்ன அமெண்ட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னாக்கா 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976. ஓகேவா? சரியா? அப்போ தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்வரன் சிங் கமிட்டி அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா இந்த பார்ட் 4A அப்படிங்கிறது உள்ளே வந்திருக்கும். சரியா? டியூரிங் அந்த எமர்ஜென்சி டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த பார்ட் 4A அப்படிங்கிறது நமக்கு வரும். சரியா? ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. கிளியரா? சரியா? ஓகே, இதெல்லாம் ஓகேப்பா, நம்மளை மேய்க்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் பார்ட் 5. ஓகேங்களா? நம்பர் படி பார்த்தோன்னா 6வது. பார்ட் 5 பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூனியன் கவர்மெண்ட், பெரிய கவர்மெண்ட்டுப்பா. சரியா? ஓகேவா? ரொம்ப பெருசாக இருக்குது, மேய்க்க முடியல அப்படின்னும் போது தான் பார்ட் 6 யார் வரா, ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது வருது. சரியா? ஓகேவா? பார்ட் 7 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லை, 7 போட்டு அடிச்சிருவோம் இல்லைங்களா, அவ்வளோதான். அப்போ பார்ட் 7 இல்லை. ஓகேங்களா? அது டெலிட்டடுங்க. பார்ட் 8 பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூனியன் டெரிட்டரிஸ்.
ஓகேவா? அதாவது இவங்க யார் அப்படின்னாக்கா குட்டி குட்டியாக இருக்கிற சின்ன சின்ன ஊர், நானே அதெல்லாம் டைரெக்டாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் என்ன அப்படின்னாக்கா யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேவா? இது இதில் வருது, பார்ட் 8ல் வருது. பார்ட் 9 பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து. ஓகேங்களா? எல்லாருமே பெரிய கவர்மெண்ட் வந்துச்சு, சின்ன கவர்மெண்ட் வந்துச்சு, அதுக்கும் கீழே குட்டியாக குட்டி குட்டி ஊர்லாம் வந்துச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு சின்ன சலசலப்பு அப்படின்னும் போது தான் என்னென்னா இங்கே பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. சரியா? ஓகேவா? பஞ்சாயத்து மட்டும் பத்தாதுங்க, இன்னும் உடைங்க அப்படின்னு சொல்லும்போது எதவா உடைக்கிறீங்க? முனிசிபாலிட்டியாக உடைங்க. இன்னும் உடைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக உடைக்கிறீங்க. ஓகேங்களா? 9A எப்படி உடைச்சிங்க? 9Aன்னு உடைச்சிங்க, 9B. ஓகேவா? 9 யார்? பஞ்சாயத்து. ஓகேங்களா? சரியா? அதாவது பார்ட் 9ங்க. ஓகே, பார்ட் 9 பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து. பார்ட் 9A பார்த்தீங்க அப்படின்னா முனிசிபாலிட்டிஸ், நகராட்சிகள் அப்படின்னு சொல்லுவீங்க. பார்ட் 9B பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஓகேங்களா? இன்னும் உடைங்க அப்படின்னா மண்டையை தான் உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலாம் உடைக்க முடியாது தம்பி, போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது கூட்டுறவு சங்கங்கள். ஓகேவா? பார்ட் 10 சரிங்களா? 10 பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்ட் 10 தானே. 10 எப்படி எழுதுவோம்? TEN எழுதுவோம். டென்ஸுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பார்ட் 10னா T ஃபார் ட்ரைபல் ஏரியா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஸும் வந்துருச்சு. அப்போது ஸ்கெடியூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியா. சரியா? உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி அழகாக இந்த 10 பேரையும் தூக்கி என்ன பண்ணுறீங்க? பத்திரமா வச்சுருங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகேவா? பார்ட் 11 பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிலேஷன்ஸ். ஓகேங்களா? பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட். எல்லாமே ஓகே, எல்லாம் இப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி? நம்மெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? பார்ட் 11ல் பேசுகிறாங்க, ரிலேஷன்ஸை பேசுகிறாங்க. சரி, ரிலேஷன் அப்படின்னு வந்துருச்சு. ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே என்ன பண்ணணும்? செலவு பண்ணி தானே ஆகணும். ஓகேங்களா? ஃபினான்ஸு, ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் சூட்ஸ், அதாவது நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள். சொந்தம்னாலும் சரி, சொந்தத்துக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி, என்னது? காசு வேணும்ல. கரெக்டாக? அப்போ பார்ட் 11 அப்படிங்கிறது ரிலேஷன்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ். பார்ட் 12 பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் சமாளிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஆப்வியஸாக ஃபினான்ஸ் வேணும். சரியா? ஓகேவா? அதே மாதிரி பார்ட் 13 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ரிலேஷன் சொன்னீங்க, ஃபினான்ஸு சொன்னீங்க, இந்த காசெல்லாம் எங்கேருந்து இப்போ வரும்? ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்ணால் தான் வரும். வியாபாரம் பண்ணும்போது தான் நமக்கு என்ன வருது? ஓகேங்களா? அந்த வர்த்தகம் அப்படிங்கிறது தான். சரியா? பிராந்தியத்திற்குள் வர்த்தகம் மற்றும் பரிவர்த்தனை. சரியா? அதுதான் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். இது வந்து பார்ட் 13. ஓகே, ஸோ அடுத்தது பார்ட் 14. ஓகேங்களா? அதாவது இந்த பார்ட் எழுதிட்டு இருக்குங்க. நமக்கு நம்ம 1 2 3 போட்டு வந்தோம்னா நம்பர் மாறும். சரியா? 14. 4 பேருக்கு நீ நல்லது செய்யணும்ப்பா. நீ ஒருத்தன் தான், ஆனால் இந்த 4 பேருக்கு நீ நல்லது செய்யணும், அதை ஒரு சேவையாக செய் அப்படின்னு சொல்கிறது தான் பார்ட் 14. ஓகேவா? சரியா? சர்வீசஸ் அண்டர் த யூனியன் அண்டர் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ 14 அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீ ஒருத்தன் தான், ஆனால் 4 பேருக்கு நீ நல்லது செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேவா? அதுதான் நீங்கள் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேவா? 4 நல்லது கெட்டது செய்யும்போது சில சின்ன சின்ன பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் வரதான் செய்யும். அப்போ அந்த பிரச்சனைலாம் வரும்போது கோர்ட்டுக்கு போகக்கூடாது. அங்கே எங்கே போகணும்? ட்ரிபியூனல்ஸ்க்கு போகணும். தீர்ப்பாயங்கள், அங்கேயே பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் என்ன வருது? 14. ஓகேவா? 14நாலே என்னதுங்க? 4 பேருக்கு நீங்கள் நல்லது செய்கிறீங்க. 4 பேருக்கு நல்லது செய்யும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். கோர்ட்டுக்கு போவேனா, அப்போ எங்கே போகிறீங்க? நீங்கள் ட்ரிபியூனல்ஸ்க்கு போகிறீங்க. அதுதான் 14A. சரியா? தீர்ப்பாயங்கள், இங்கேயே போய் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்தது 15 பார்த்தீங்கன்னா எலெக்ஷன். அழகாக எப்படி சொல்லலாம்? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன வரும்? எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். புரியுதா? ஓகேவா? ஸோ 16 பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சரி தேர்தலில் நிற்கிறீங்க, எல்லாமே ஓகே அப்படின்னும் போது எங்களை கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிங்களேன் அப்படின்னு சொல்லி பல பேர் கிளம்பி வராங்க. அதுதான் 16. சரியா? ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு சர்டைன் கிளாஸஸ், சில வகுப்புகள் தொடர்பான சிறப்பு ஏற்பாடுகள் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்வீங்க. சரியா? ஓகே, அப்போ நீங்கள் சொல்லும்பொழுது என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒன்றா தான் வரீங்க, ஆனால் நீங்கள் பேசுகிற பாஷையே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது 17 தான் என்னது? லாங்குவேஜஸ். ஓகேவா? இது ஒரு கதை மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. ஜஸ்ட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, 18 அப்படிங்கிறது எமர்ஜென்சி. அப்படியே நடுவில் ஒரு 0 போடுங்க. 108. கரெக்டாக? சரியா? அப்போ எமர்ஜென்சி ப்ரொவிஷன். 19 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மிச்சம் மீது இருக்கிறது எல்லாமே நீங்கள் 19ல் வச்சுருவீங்க. இதர அப்படின்னு சொல்லுவீங்க. சரியா? 20 வந்து அமெண்ட்மெண்ட்டு, அதாவது ஒரே மாதிரி இருக்கா? சரியா? 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்கப்பா, சரி இருங்க நான் மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு திருத்தம் பண்ணுறீங்க. அதுதான் என்னது? 20 அப்படின்னாலே அமெண்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம். சரியா? ஓகேவா? அரசியலமைப்பு திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக ஒரு ஷார்ட் டைட்டிலில் போட்டு அப்படி இப்படி என்ன பண்ணுறீங்க? முடிச்சு விட்றீங்க. சரியா?
டெம்ப்ரவரியாக போடுறது என்னது 21, ஷார்ட் டைட்டில் போட்டு முடிக்கிறது 22. ஓகேங்களா? பார்ட்ஸு 22, ஆனால் உள்ளே ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணோன்னா 25 பார்ட்ஸ் வந்துடும். சரியா? புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஓகேவா? ஸோ ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே கதையாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரியா? ஒரு ஊர் பார்ட் 1, ஒரு ஊரில் என்ன இருந்தாங்க, மக்கள் இருந்தாங்க பார்ட் 2. சரியா? அவங்களுக்கு என்ன வேணும், உரிமை வேணும். கரெக்டாக? அந்த உரிமையை நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க. எடுத்து கொடுக்குறது தான் யார், டிபிஎஸ்பி 4. சரியா? உரிமையை கொடுத்துட்டேன், காப்பாற்ற வேண்டியது உன் கடமைப்பா அப்படின்னு சொல்கிறது 5 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். சரியா? உங்களெல்லாம் மேய்க்கிறதுக்கு பெரிய கவர்மெண்ட் ஒன்று வேணும். அந்த பெரிய கவர்மெண்ட் தான் யார், பார்ட் 5 யூனியன். சரியா? ஓகேவா? ரொம்ப பெருசாக இருக்குது, கொஞ்சம் சின்னதாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வர்றது தான் என்னது, பார்ட் 7. அதாவது இதில் 7ங்க. ஓகேவா? பார்ட் 6 பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸு, 7 பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெலிட்டட். சரியா? அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சின்ன சின்ன ஊரெல்லாம் இருக்காங்க, நான் டைரெக்டாக யூனியன் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகேவா? அவங்க யார், பார்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸு. சரியா? பார்ட் 9 பார்த்தீங்க அப்படின்னாக்கா பஞ்சாயத்து. எல்லோரும் இருக்காங்க தான், அப்பப்போ சில பல பஞ்சாயத்து வரதான் செய்யும். சரியா? ஓகே, பஞ்சாயத்தை உடைங்கப்பா அப்படின்னு சொல்லி 9 என்ன பண்ணுறீங்க, 9A அப்படின்னு சொல்லி உடைக்கிறீங்க. அதுக்கு பேர் என்ன, முனிசிபாலிட்டி. இன்னும் உடைங்கப்பா அப்படின்னு சொல்கிறீங்க 9B. அதுக்கு பேர் என்ன, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதாவது கூட்டுறவு சங்கம். இதுக்கு மேலே உடைங்க அப்படின்னா மண்டையை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டென்ஸ். T ஃபார் ட்ரைபு, S ஃபார் ஷெடியூல். அவ்வளோதான், ஷெடியூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். சரியா? எல்லாம் முடிஞ்சு. இப்போ அடுத்தது என்னென்னா, இப்படியே இருந்தால் எப்படி, நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படின்னு சொல்லி தான் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறோம். இது 11. ஓகேவா? அப்போ ரிலேஷன்ஸ் அப்படின்னாலே என்ன பண்ணணும், காசு, சொத்து, பணம் இதெல்லாம் வரத்தான் செய்யும். 12ன்றது என்னது, ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட் அண்ட் சூட்ஸ். ஓகே. 13 பார்த்தீங்க அப்படின்னாக்கா காசு பணம்லாம் எங்கேருந்து வரும், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்ணால் தான் வரும், வர்த்தகம். சரியா? இது 13. 14 பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4 பேருக்கு நீ நல்லது செய்யணும் அப்படின்னு நம்ம அந்த ஒருத்தர் சொல்கிறோம்ல, பாயிண்ட் அவுட் பண்ணுறோம்ல, அதுதான் சர்வீசஸ். 14. சரியா? 4 பேருக்கு நல்லது செய்யும்போது சில பல பஞ்சாயத்துகள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இதுக்காகலாம் நம்ம கோர்ட்டுக்கு போக முடியாது. எங்கே போகலாம், ட்ரிபியூனல்ஸ்க்கு போகலாம். அதுதான் 14. சரியா? 15 5 வருஷத்துக்கு ஒருக்கா என்ன வரும், எலெக்ஷன்ஸ் வந்துடும். சரியா? 16 பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக தேர்தலில் நிற்கிறோம், எங்களை கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? அது பார்த்தீங்க அப்படின்னா 16. ஓகேவா? எல்லோரும் ஸ்பெஷல் தான், எல்லாரையும் நான் கவனிக்கிறேன் தான், ஆனால் நீங்கள் பேசுகிற பாஷையே புரியல அப்படின்னு சொல்கிறது தான் 17. ஓகேவா? 18 எமர்ஜென்சி. 19 பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் தூக்கி இதர அப்படின்னு சொல்லி இதில் வைக்கிறீங்க, 19ல் வைக்கிறீங்க. 20. ஓகேவா? இந்த எக்ஸு ஒரே மாதிரி இருக்கீங்க, சரிப்பா வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு திருத்தம் பண்ணி தரேன். ஓகேவா? அதான் அமெண்ட்மெண்ட்டு. 21 டெம்பரவரி, 22 ஷார்ட் டைட்டில் கமென்ஸ்மெண்ட். சரியா? ஓகேவா? ஸோ இதுதான் அந்த கதை. ஓகே. ஸோ என்ன இது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக உங்களோட கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் தான் கடகடன் பார்ப்போம். பார்ட் 1 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 1 to 4ங்க. சிட்டிசன்ஷிப் 5 to 11 வரைக்கும் கவர் ஆகும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது சரத்து 12லேருந்து 35 வரைக்கும் வரும். சரியா? டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசுக்கு வழிகாட்டும் அந்த கோட்பாடுகள் பார்த்திங்கன்னா 36லேருந்து 51க்குள்ளே இருக்கும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் பார்த்திங்கன்னா 51A வரும். சரியா? ஓகேவா? பார்ட் 5 பார்த்திங்க அப்படின்னாக்கா யூனியன். சரியா? 52லேருந்து 151 வரைக்கும் இருக்கும். பார்ட் 6 பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸு 152லேருந்து 237 வரைக்கும் இருக்கும். பார்ட் 7 டெலிட்டட். பார்ட் 8 பார்த்திங்கன்னாக்கா யூனியன் டெரிட்டரிஸ். சரியா? 239லேருந்து 242. ஏன் அப்படின்னா சில டைமில் இந்த ஆர்டிகல்ஸை வச்சு கூட இது இந்த பார்ட்டில் தானே இருக்குது, அப்போ இதுவாக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலான்னா நிறைய ஆன்சர்ஸ் போடவோ இல்லை அதை இன்ஃபரன்ஸாக எடுத்துகிட்டு நம்ம ஆன்சர் பண்ணவோ ஈஸியாக இருக்கும். புரியுதா? ஓகே. பார்ட் 9 பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் 243லேருந்து 243O வரைக்கும் இருக்கும். முனிசிபாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 243P கேபிட்டல் பிங்க, அது தெரியாமல் டைப் போயிடும். சரியா? 243ZG வரைக்கும் இருக்கும். சரியா? கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பார்த்தீங்கன்னா 243Hலேருந்து 243ZT வரைக்கும் இருக்கும். அடுத்தது பார்ட் 10. சரியா? 244 2A. சரியா? பார்ட் 11 பார்த்தோம் அப்படின்னாக்கா 245லேருந்து 263 ரிலேஷன்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? 10 முடிஞ்சதுக்கப்புறமே ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது 11 பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபினான்ஸ் ப்ராப்பர்ட்டி 264லேருந்து 300A வரைக்கும். ஓகே. பார்ட் 13 பார்த்தீங்க அப்படின்னாக்கா 301லேருந்து 307 வரைக்கும் இருக்கும்.
பார்ட் 14 ஓகேங்களா. சர்வீசஸ் அப்படின்னு பேசும்பொழுது நம்மளோட ஸ்டேட் சர்வீசஸ், சென்ட்ரல் சர்வீசஸ் ஓகேங்களா. ஐஏஎஸ், ஐபிஎஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ், இது எல்லாமே உள்ளே வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மற்ற போர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸ்டேட் பிஎஸ்சிஸ் எல்லாத்தையுமே இதில் வந்துடும் அப்படின்னாக்கா இதில் வந்துடும். 308லேருந்து 323 வரைக்கும் இருக்கும். சரியா, ஓகேவா. ஸோ 14A பார்த்திங்க, பார்ட் 14A பார்த்திங்கன்னா ட்ரிபியூனல்ஸ் 323A 323B ஓகேவா. பார்ட் 5 பார்த்தோம்னாக்கா முக்கியமானது எலெக்ஷன்ஸ், ஆர்டிகல் 324லேருந்து 329 வரைக்கும் இருக்கும். பார்ட் 16 பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு சர்டன் கிளாஸஸ் 330லேருந்து 342 ஓகேவா. ஸோ பார்ட் 17 பார்த்தோம் அப்படின்னாக்கா லாங்குவேஜஸ் 343லேருந்து 351. மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதனால் ப்ளீஸ் லாங்குவேஜஸ் பற்றி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும், ஆர்டிகல்ஸ் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக படிச்சுக்கணும். 18 பார்த்தோம்னாக்கா எமர்ஜென்சி 352லேருந்து 360 வரைக்கும் இருக்கும். 19 பார்த்தீங்கன்னா 361லேருந்து 67. அமெண்ட்மெண்ட்டு 368 ஓகே. ஸோ பார்ட் 21 பார்த்தோன்னா 369லேருந்து 92 வரைக்கும் இருக்கும். பார்ட் 22 பார்த்தோன்னா 393லேருந்து 395 வரைக்கும் இருக்கும். சரியா, ஓகேவா. ஸோ கதையை தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி பார்ட்ஸையும் அழகாக கடகடன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சிம்பிள் விஷயம், நமக்கு புரிகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு என்ன கதை சொன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அழகாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். சரியா, ஓகேவா. ஸோ ஃபாஸ்ட்டாக அடுத்த வீடியோவில் டப்புன்னு நான் உங்களை சந்திக்கிறேன். இதே பாலிட்டி மட்டும் இல்லைங்க, எக்கனாமி இன்னும் மற்ற இதுலேயும் சேர்த்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் ஈஸியாக முக்கியமானதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய பண்ணுவோம். சரியா, வேறு எந்த queries and சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக ஜெயிப்போம், அவ்வளோதான். அதை மட்டும் மைண்டில் நிறுத்துங்க, வேறு எதுவும் போட்டு டென்ஷன் பண்ணிக்கிறது எதையும் தேவையே இல்லை. சரியா, ஓகேவா. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.